அடைக்கு மாவு அரைக்கும்போது பரங்கிக்காயை சேர்த்து அரைத்தால் அடை பஞ்சு போல இருக்கும். பிரட்டை முக்கோண வடிவில் டேஸ்ட் செய்து தாளித்த தயிரை அதன் மேல் ஊற்றினால் பிரெட் தயிர் வடை ரெடி. காலிஃப்ளவர், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாவற்றையும் பொடியாக நறுக்கி கொள்ளவும். ஏலக்காய், சோம்பு, கிராம்பு, கசகசா, தேங்காய் சேர்த்து எல்லாவற்றையும் நன்றாக அரைத்து கொள்ளவும். வாணலியில் எண்ணெயை ஊற்றி காய்ந்ததும் தக்காளி சேர்த்து வதக்கி அரைத்த கலவை உப்பு சேர்த்து கொதிக்க வைத்து இறக்கவும். இந்த காலிஃப்ளவர் சட்னி இட்லி, சப்பாத்திக்கு மிகவும் ஏற்றதாக இருக்கும். தோசை மாவு அரைக்கும்போது கொஞ்சம் ஜவ்வரிசி சேர்த்து அரைத்தால் தோசை பளபளவென்று மெல்லிதாக வரும். இட்லிக்கு சட்னி தயார் செய்யும்போது புளிக்கு பதில் தோல் சீவிய மாங்காய் துண்டை சேர்த்து அரைத்தால் சட்னியின் சுவை பிரமாதமாக இருக்கும். ஒரு கரண்டி நெய்யை அடுப்பில் வைத்து காய்ச்சி அதை பஜ்ஜி மாவோடு கலந்து பஜ்ஜி செய்தால் பஜ்ஜி வாசனையாக இருக்கும். ஈரமான பாத்திரத்தில் முட்டையை உடைத்து ஊற்றி கலக்கினால் வெள்ளைக்கருவு பாத்திரத்தில் ஒட்டி வீணாவதை தவிர்க்கலாம். மீன்களை எண்ணெயில் பொரிக்கும்போது அதன் வாசனை அடுத்தடுத்த வீடுகளுக்கு பரவும். இதை தவிர்க்க மீன்களை பொரிக்கும்போது அடுப்பின் அருகில் பெரிய மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்து கொள்ளலாம். மீன் பாத்திரத்தில் மீன் வாசம் இருந்தால் சீக்காய் தூளையும் புளியையும் சேர்த்து பாத்திரத்தை துலக்கினால் மீன் வாசம் போய்விடும். ரவா தோசை தயாரிக்கும்போது இரவே ரவையை தண்ணீரில் கரைத்து வைக்கவும். மறுநாள் காலை தோசை வார்ப்பதற்கு முன் 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து செய்தால் தோசை சிவப்பாக மெருமெருவென இருக்கும். பன்னீர் துண்டுகளை ஒரு டப்பாவில் மூழ்கும் வரை தண்ணீர் சேர்த்தவுடன் 1 ஸ்பூன் வினிகரை ஊற்றி மூடி ஃப்ரிட்ஜில் வைத்தால் 1 வாரம் வரை கெடாமல் இருக்கும். வெள்ளை உளுந்தை வறுத்து விழுதாக அரைத்து தக்காளி சட்னியுடன் சேர்த்தால் சட்னி கமகம வாசனையாக இருக்கும். முந்திரி, பாதாம், கசகசா போன்றவைகளை அரைப்பதற்கு முன்பு ஊற வைத்து ஃப்ரிட்ஜில் வைத்து அரைத்தால் விரைவில் அரைப்படும். அடைக்கு அரைக்கும்போது 1 கீற்று பரங்கிக்காயை சேர்த்து அரைத்தால் அடை பஞ்சு போல இருக்கும். அரிசி கொதிக்கும்போது 1 சிட்டிகை மஞ்சள் பொடி தூவினால் உலைநீர் கொதித்து வெளியே வழியாது. இது ஒரு சூப்பர் டிப்ஸ். எளிதாக புரிந்து